கூட்டத்தை காவல்துறையினர் சரியாக கையாள தவறியதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நீதிமன்றத்தின் வாயிலாக தமிழ்நாடு காவல்துறை மீது தமிழக வெற்றி கழகம் சுமத்தி இருக்கின்றது. அதுபோன்ற கருத்துக்களை கேட்ட நிலையில் தான் தற்போது அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் எழுந்து கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற கருத்தை நீதிமன்றத்திற்குள்ளாக அடிப்படை ஆதாரமின்றி பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களையும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும். அதாவது ஆனந்தனை பொறுத்தவரை புதுச்சேரியிலே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அவர் ஒரு அரசியல் பிரதிநிதியாக இருந்தவர், மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் என்ற அடிப்படையிலே MP MLAக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் காவல்துறை சார்பிலே FIR பதிவு செய்திருந்த பொழுது அந்த FIR-இலே விஜயினுடைய கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நாங்கள் உரிய அறிவுரையை புஷி ஆனந்துக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்மல்குமாருக்கும் வழங்கியிருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதனை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தரப்பு வழக்கறிஞர்கள் அறிவுரை வழங்கினோம் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன அறிவுரை, அந்த அறிவுரை எப்படிப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் அவர்கள் ஏன் பகிரங்கமாக இன்னும் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தையும் கேட்டிருக்கின்றார்கள். எனவே நீதிபதி அவர்கள் இப்பொழுது என்ன தீர்ப்பை வழங்குவார் அல்லது அவர் பிறப்பிக்கக்கூடிய அந்த இடைக்கால தீர்ப்போ அல்லது இடைக்கால உத்தரவோ எவ்வாறு அமையும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரம் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப நிலையையே நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுகின்றது என்ற ஒரு கருத்தை நீதிபதி அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றார். இரண்டு தரப்பிலும் மாறி மாறி வாதங்களை முன்வைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை மீது முழு அளவிலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. CBI விசாரணை கேட்ட மனுவிலே திமுகவின் மீது எப்படி பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததோ திமுகவினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மீது பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கின் விசாரணை CBI-க்கு மாற்ற வேண்டும் என்றார்களோ அதே போன்று தற்பொழுதைய மனுவிலே காவல்துறை மீது முழு அளவில் குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகம் முன்வைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இது போன்ற இடத்திலே தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு குறுகலான பகுதி, போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி. எனவே அங்கே கூட்டம் நடத்தினால் பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்படும் பொழுது எனும் உணர்வோடு காவல்துறை அதை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். காவல்துறையினர் கூட்டம் நடைபெறாமல் ரத்து செய்திருக்கலாமே என்று அர்த்தப்படக்கூடிய ஒரு கருத்தையும் தமிழக வெற்றி கழக தரப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்டதற்கு முழு காரணமும் காவல்துறை தான். காவல்துறை கூட்டத்தை சரியாக கையாளாததால் மட்டும்தான் இந்த விபத்து ஏற்பட்டு விட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கட்சிகளுக்கு உரியது கிடையாது, அது காவல்துறைக்கு உரியது என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் மனுதாரர்கள் மீது பதியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஜாமீன் வழங்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். ஜாமீன் வழங்க முடியும். அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளுக்கு உட்பட்டு ஜாமீன் வழங்குவதிலே எந்த விதமான அரசியல் நெருக்கடிகளும் கிடையாது, அதே போன்று சட்ட விதிமுறை மீறலும் இருக்காது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, அதாவது திட்டமிட்டு மரணத்தை ஏற்படுத்துவதற்கான சட்டப்பிரிவுகளை பயன்படுத்துவதை போன்று வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இரண்டு பேருக்குமே, அது புஷி ஆனந்தாக இருந்தாலும் சரி நிர்மல்குமாருக்கும் சரி, திட்டமிட்டு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. எனவே இந்த வழக்குகள் என்பது பிணையில் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை விடுவிக்கக்கூடிய வழக்குகள் தான். எனவே ஜாமீன் வழங்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நீதிபதி தற்பொழுது தன்னுடைய கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டார். நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனும் பொழுது அதற்கான பொறுப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும் தானே என்று நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மனுதாரர் அதற்கு நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவரும் குற்றம் செய்யவில்லை, காவல்துறை தான் குற்றம் செய்தது என்று சொல்லுகிறார்கள். அதாவது பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய இருவரும் மாவட்ட செயலாளரை நோக்கி தற்பொழுது கையை காட்டியிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திலே. அந்த மாவட்ட செயலாளரும் கைது செய்யப்பட்டு விட்டார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். என்றாலும் அவர் மீது கூட தவறு கிடையாது, காவல்துறை தான் தவறு செய்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த உங்களுக்கு எந்த பொறுப்புணர்வும் இல்லையா என்று நீதிபதிகள் கேட்ட நேரத்தில் தான் நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் அல்ல, ஒருங்கிணைப்பு செய்தவர் மாவட்ட செயலாளர், அவர் ஏற்கனவே கைதாகிவிட்டார் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எச்சரிக்கையின்றி தடியடி நடத்தப்பட்டதுடைய காரணம் என்ன என்பதை மீண்டும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது காவல்துறையினரை பொறுத்தவரை அது சிறிய அளவிலான துப்பாக்கி சூடுகளாக இருந்தாலும் சரி அல்லது தண்ணீரை பீச்சி எடுத்து கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சி, தடியடி நடத்துவது என்று எல்லாவற்றுக்குமே காவல்துறைக்கு சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை பின்பற்றி முறையாக எச்சரிக்கை அறிவிப்பை செய்த பிறகுதான் காவல்துறையினர் எந்த சம்பவமாக இருந்தாலும் அதில் தடியடியாக இருந்தாலும் சரி, சிறிய அளவிலான அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டால் கூட அதற்கு முன்பாக வானத்தை நோக்கி சுட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு நிபந்தனைகள் இருக்கின்றன காவல்துறைக்கு. பல நேரங்களிலே காவல்துறை அவற்றையெல்லாம் பின்பற்றுவதில்லை என்று ஆணையங்களுடைய அறிக்கைகளிலே வெளியாகி இருக்கின்றன தகவல்கள். இந்த சூழ்நிலையில் தான் இது போன்ற தடியடி சம்பவத்தை, குறிப்பாக
ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தடியடி நடத்துகின்றார்கள் என்றால், வழக்கமாகவே காவல்துறை தடியடி என்னும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சத்தை அது ஏற்படுத்தும், சிதறி ஓடத்தான் நினைப்பார்கள். எனவே தடியடிக்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையை செய்ய வேண்டும் என்பது காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய அந்த விதிமுறையாக இருக்கின்றது. அந்த விதிமுறையை காவல்துறை பின்பற்றவில்லை என்பது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கின்றது. 41 பேரின் உயிரிழப்பால் சொல்ல வார்த்தைகளின்றி வேதனையில் இவற்றை முன்வைக்கின்றோம் என்ற கருத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தற்போது நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் கூறும் பொழுது நடந்தது ஒரு விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது 41 பேரின் உயிரிழப்பால் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் வேதனை இவற்றையெல்லாம் நாங்கள் முன்வைக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். காவல்துறை தடியடி நடத்தியதற்கான காரணம் என்ன, எந்த எச்சரிக்கையும் செய்யாமல் தடியடி நடத்தியதற்கான காரணம் என்ன என்றும் அடுக்கடுக்காக தற்பொழுது தங்கள் தரப்பினுடைய வாதங்களை நீதிமன்றத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் நீதிபதி நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே இதற்கான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா என்று கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது நாங்கள் எல்லாம், அவர் மாவட்ட செயலாளர், அவரும் கைதாகிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாங்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப நிலையைத்தான் இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி அவர்கள் தற்பொழுது சொல்லி இருக்கின்றார். எனவே இறந்தவர்களுடைய அந்த இறப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகின்றது என்று தமிழக வெற்றி கழகத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தற்போது நீதிபதி அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். 2 பேருமே எப்பொழுது வேண்டுமானாலும் கைதாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தனிப்படை காவலர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய முக்கியமான சுங்கச்சாவடிகள் உள்ளிட்டவற்றில் கூட 2 பேரும் தங்களுடைய வாகனத்தில் கடந்து செல்லுகின்றார்களா என்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை வேகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே காவல்துறை தங்களை கைது செய்யாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் மனுவாக இதை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மனுதான் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி இதே போன்ற ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் நீதிபதி அதை தள்ளுபடி செய்து விட்டார். எனவே அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் கைதாக கூடும். இந்த நிலையில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருக்கும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீதிபதி அவர்கள் அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தால் இருவரையும் தமிழ்நாடு காவல்துறை தேடி சென்று உடனடியாக விரைவாக கைது செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்று பார்க்கப்படுகின்றது. எனவேதான் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.